ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா காட்ரேஜ் சிங்கிள் டோர் இன்வெர்டர் ஃப்ரிட்ஜ் கேஸ் சார்ஜிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஃப்ரிட்ஜ் பார்த்தீங்க அப்படின்னா பார்க்க டபுள் டோர் மாதிரி தான் இருக்கும். ஆனால் சிங்கிள் டோர் தான். இது லேட்டஸ்ட் மாடல், 2 வருஷம் தான் அது ஃப்ரிட்ஜ் எடுத்து. கஸ்டமர் வந்து ஃப்ரீசர் ஹோல்ட் பண்ணிட்டாங்க. அதனால இப்போ இந்த ஃப்ரீசர் கண்டென்சர் மாற்றி நம்ம கேஸ் சார்ஜிங் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் இந்த பழைய ஃப்ரீசர் செட்டெல்லாம் கழட்டிடலாம். காட்ரேஜ் மற்ற மாடல் ஃப்ரீசர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கேப்லேயும் சக்ஷன் பைப் அதுலேயே வெல்டிங் பண்ணி வந்துடும். இந்த மாடலில் ஏன் அவங்க தரலன்னு தெரியல. இது அலுமினிய பைப்பாக இருக்கிறனால நம்ம வெல்டிங் பண்ண போகிறது கிடையாது. இப்போ நம்ம கஸ்டமர் சைட்டில் தான் பண்ணுறோம். அதனால இதுக்கு என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா யூனியன் கனெக்ட் பண்ண போகிறேன். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அவங்க. இதில் பைப் பார்த்தோம்னா கொஞ்சம் லென்த்தாக இருக்குது. நமக்கு ஷார்ட்டாக இருந்தால் போதும். அதனால் நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம கட் பண்ணிடலாம். இதில் இந்த மேலே காட்டியிருக்கேன் பார்த்தீங்களா, இதுதான் வந்து குவார்டர் இன்ச் யூனியனு ஃப்ளார் நெட்டு. நமக்கு வந்து 2 குவார்டர் இன்ச் யூனியன் 4 ஃப்ளார் நெட் இருந்தால் நம்ம இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். யூனியன் கனெக்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். நம்ம ஏசிக்கு எப்படி இண்டோரில் ஃப்ளாரிங் பண்ணி நம்ம கனெக்ட் பண்ணுவோம், பைப் கனெக்ட் பண்ணுவோம், சேம் அதே மெத்தடு தான். ஃப்ரிட்ஜுக்கும் ஏசிக்கும் ஒன்று பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய டிஃப்ரெண்ட்லாம் ஒன்றுமே கிடையாது. ஏசியை பொறுத்த வரைக்கும் இண்டோர் உள்ளே இருக்கும், அவுட்டோர் வந்து வெளியே இருக்கும். ஃப்ரிட்ஜை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃப்ரீசர் பாக்ஸ் தான் இண்டோரு, கம்பர்சர் தான் அவுட்டோர். இது மொத்தமாக ஒரு பொட்டிக்குள்ளே வச்சு வேலையை முடிச்சிட்டாங்க. ரெண்டுக்குமே அவ்வளோதான் வித்தியாசம். இதை புரிஞ்சிக்கிட்டாலே நம்ம கேஸ் சார்ஜிங் ரொம்பவுமே ஈஸி தான். இது யார் வேணாலும் நம்ம ஈஸியாக கேஸ் சார்ஜிங் பண்ணலாம். அவ்வளோதான். இப்போ 2 பைப்புமே ஃப்ளாரிங் பண்ணிட்டோம். ஃப்ளாரிங் பண்ணதுக்கப்புறம் உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த அலுமினிய பிசுறு இருக்கும். அது தட்டியோ இல்லை ஊதியோ வெளியே எடுத்து விட்ருங்க. இல்லை அப்படின்னா உங்களுக்கு கேபிளில் போய் பிளாக் ஆகும். அவ்வளோதான். இப்போ ஃப்ளாரிங் பண்ணிட்டோம். நம்ம வெளியவே வச்சு பைப் கனெக்ட் பண்ணி ப்ரெஷர் போட்டு லீக் செக் பண்ணிவிட்டு நம்ம உள்ளே மாட்டிக்கலாம். ஏன்னா உள்ள ஃப்ரீசர் மாட்டினதுக்கப்புறம் நம்ம லீக் செக் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இடைஞ்சலாக இருக்கும். வெளியவே செக் பண்ணிவிட்டு உள்ளே மாட்டிக்கலாம். அவ்வளோதான். இப்போ பைப்பை பெண்ட் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா கேப்லரி வந்து நம்ம அப்படியே ஜாயின் பண்ண முடியாது. அதனால ஒரு குவார்டர் இன்ச் பைப் ஒரு 1/2 அடி கட் பண்ணி அதில் நம்ம ஃப்ளாரிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கேப்லரி வந்து இதில் வெல்டிங் பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம இந்த யூனியனில் ஜாயின் பண்ணணும். அவ்வளோதான். பைப்பை ஃப்ளாரிங் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் நமக்கு 3/6 கேப்லரி ஒரு பாக்கெட் வேணும். ஒரு பாக்கெட்டில் பார்த்தீங்கன்னா 12 அடி வரும். நமக்கு 10 அடி போதும். 2 அடி நான் கடைசியாக கட் பண்ணிக்கிறேன். கேப்லரி எப்போயுமே ஸ்டார்டிங்கில் பிஞ்ச் பண்ணியிருப்பாங்க. நம்ம ஜாயின் பண்ணுறது முன்னாடி எப்போவுமே ஒரு 1/2 இன்ச்சு 1 இன்ச்சு நீங்கள் கட் பண்ணிடுங்க. அவ்வளோதான். கேப்லரியோட வேலை முடிச்சுது. இப்போ நம்ம சக்ஷன் பைப்பை ஃப்ளாரிங் பண்ணி அதை கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கேப்லரி வெல்டிங் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். செக்ஷன் பைப்பை கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம கேப்லரியை வெல்டிங் பண்ணி நம்ம கனெக்ட் பண்ணிடலாம்.
அவ்வளோதான். இப்போ கேப்லரி கனெக்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம கேப்லரி இந்த மாதிரி 10 வச்சு 4 சுற்றி உள்ளேயே பேக் பண்ணிடலாம். இல்லை அப்படின்னா அப்படியே நம்ம வெளியே விட்டோம் அப்படின்னா வெளியே கசகசப்பு, அதனால தான். அவ்வளோதான். கேப்லரியும் பைப்பையும் கனெக்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ப்ரெஷர் போட்டு லீக் செக் பண்ணி பார்க்கணும். அதுக்கு வந்து நம்ம சக்ஷனில் ஒரு என்ஆர்ஐ கனெக்ட் பண்ணி நம்ம ப்ரெஷர் போட்டு லீக் செக் பண்ணி பார்த்துடலாம். என்ஆர்ஐ வெல்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்பவும் உள்ளே இருக்கிற பின்னை கழட்டிட்டு வெல்டிங் பண்ணிடுங்க. என்ஆர்ஐ வெல்டிங் பண்ணிவிட்டு அப்படியே கேப்லரியும் டம்மி பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் ப்ரெஷர் போகிறது உள்ளே நிற்கும். அவ்வளோதான், வெல்டிங் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம பின்னை கனெக்ட் பண்ணி கம்பர்ஸில் ப்ரெஷர் போட்டு ஃப்ரீசர் லீக் செக் பண்ணிடலாம். கம்பர்ஸில் ப்ரெஷர் போடும்போது ஒரு 100 பாயிண்ட் போடுங்க, அதுவே போதும். அதுக்கு மேலே ப்ரெஷர் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீசர் போயிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கம்பர்ஸில் ப்ரெஷர் போட்டோம். இப்போ நம்ம தொட்டியில் விட்டு லீக் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஃப்ரீசரை. லீக் பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா பொறுமையாகவே பார்த்துக்குங்க. ஏன்னா ரொம்ப மைல்டான லீக் வந்துச்சு அப்படின்னா ஒரு 3 மாதத்துலேயே கேஸ் போயிடும். அதனால கொஞ்சம் பொறுமையாக ஒரு 5 நிமிஷம் லேட்டானாலும் பரவாயில்ல, பொறுமையாக லீக் பார்த்துக்குங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், லீக் எது அவ்வளோ நல்லா இருக்குது. இப்போ நம்ம ஃப்ரிட்ஜில் ஹோல்ஸ் போட்டு ஃப்ரீசர் மாட்டிடலாம். சக்ஷன் பைப் பார்த்தீங்க அப்படின்னா நான் 7 அடி வாங்கியிருக்கேன். எதுக்குன்னு கேட்டிங்க அப்படின்னா நம்ம இதுக்கு வாட்டர் எவாப்ரேட்டர் லைன் வரும், அதனால ஒரு 2 அடி எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்கேன். அந்த 2 அடி நான் இப்போ கட் பண்ணிடுறேன்.
எவாப்ரேட்டர் லைன் வந்து நீங்கள் கம்பர்சர் ட்ரேக் தகுந்த மாதிரி நீங்கள் டிசைன் பண்ணிங்க. இல்லை அப்படின்னா உங்களுக்கு கண்டென்சரில் பழசு கழட்டும் போது எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி டிசைன் பண்ணிக்கங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எவாப்ரேட்டர் லைன் போட்டாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு என்ஆரையும் டிஸ்சார்ஜ் வெல்டிங் பண்ணிடலாம். இந்த கார்டேஜ் கம்பர்ஸில் மட்டும் எப்போவுமே கேஸ் சார்ஜிங் லைன் பார்த்திங்க அப்படின்னா 4 inch பைப்பில் தான் வருது. அதனால நமக்கு 316 பைப் ஒரு 2 inch கட் பண்ணி பைப்பில் கனெக்ட் பண்ணி அது மேலே என்ஆர்ஐ வெல்டிங் பண்ணிடலாம். அவ்வளோதான், இப்போ என்ஆரையும் டிஸ்சார்ஜ் வெல்டிங் பண்ணிட்டோம். இப்போ ஃப்ரிட்ஜை ஆன் பண்ணி அவுட்புட் ப்ரெஷர் வருதுன்னு செக் பண்ணி பார்த்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ப்ரெஷர் நல்லா இருக்குது. இப்போ நம்ம வந்து ஃபில்டர் கனெக்ட் பண்ணி வெல்டிங் பண்ணிடலாம். நான் செல்ஃப் வேக்கம் தான் போட போகிறேன். அதனால 316 பைப் ஒரு 3 inch கட் பண்ணி ஃபில்டரை கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெல்டிங் பண்ணிடுறேன். ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி 2 அடி கேபேரி நம்ம கட் பண்ணிடலாம். இது 210 லிட்டர் ஃப்ரிட்ஜ் தான், அதனால நமக்கு 10 அடி கேபேரியே போதும். கரெக்டாக வந்து ஒரு 2 அடி கட் பண்ணிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கேப்லரையும் ஃபில்டரையும் வெல்டிங் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வெல்டிங் பண்ணிட்டோம். இப்போ நம்ம கம்பர்சர் ஆன் பண்ணி ப்ரெஷர் செக் பண்ணி பார்த்துடலாம். இப்போ நீங்கள் கம்பர்சர் ஆன் பண்ண உடனே ஃபில்டரில் இந்த பைப்பில் தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரெஷர் வரும். அதனால் இந்த பைப் நல்லா அழுத்தி பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் சக்ஷன் பைப்பை பிடிச்சி பாருங்க. சக்ஷன் பைப்பில் ப்ரெஷர் வந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம வெல்டிங் பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜ் ஆன் பண்ணிடலாம். சக்ஷன் பைப்லேயே நல்லா ப்ரெஷர் வருது, அதனால் இப்போ சக்ஷன் பைப்பை வெல்டிங் பண்ணிடலாம். சக்ஷன் பைப்பையும் வெல்டிங் பண்ணிட்டோம். இப்போ நம்ம இந்த பாக்ஸ் கனெக்ட் பண்ணிவிட்டு என்ஆர்ஐயில் பின்ன கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜ் ஆன் பண்ணிவிடுவோம். ஃப்ரிட்ஜ் ஆன் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக செல்ஃப் வெக்கமாக ஆரம்பிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃப்ரிட்ஜ் ஆன் பண்ணிவிட்டு இந்த பைப்பில் ப்ரெஷர் வருதுன்னு பார்த்துருங்க. பார்த்ததுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள், வேக்கம் ஓடட்டும். அதுக்கப்புறம் இந்த பைப் நம்ம வெல்டிங் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இப்போ 10 நிமிஷம் வேக்கம் ஓடிடுச்சு. இப்போ நம்ம இந்த பைப்பை வெல்டிங் பண்ணிடலாம். வெல்டிங் பண்ணும்போது எப்போவுமே இந்த கம்பர்சர் ஆன்லேயே வெல்டிங் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஏர் ரிட்டர்ன் ஆகாது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா வெல்டிங் ஒர்க்கும் முடிஞ்சுது. இப்போ நம்ம கேஸ் சார்ஜிங் பண்ணிடலாம். இது இன்வெர்டர் ஃப்ரிட்ஜ் அப்படின்னா 600 கேஸ் தான் வரும். இதுக்கு வந்து நம்ம ஆன்டிசாக் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா ஃப்ரிட்ஜ்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கேஸ் எத்தனை கிராம் ஏற்றுன்னு சொல்லி அதிலே லேபிள் ஒட்டியிருப்பாங்க. ஆனால் இந்த ஃப்ரிட்ஜில் வந்து லேபிள் எங்கேயுமே இல்லை, கிழிச்சிட்டாங்க லேபிள். அதனால் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்க அப்படின்னா, இது 210 லிட்டர் ஃப்ரிட்ஜ் அப்படிங்கிறனால ஒரு 3 டியூப் ஏற்றிடுங்க. 3 டியூப் ஏற்றினாலே மேக்ஸிமம் கரெக்டாக இருக்கும். 3 டியூப் ஏற்றி ஒரு 1/4 மணி நேரம் வெயிட் பண்ணுங்கள். 1/4 மணி நேரத்துக்கு அப்புறம் எல்லா ஃப்ரீசர் தொட்டு பாருங்கள், எல்லா பக்கமும் ஐஸ் ஆகிட்டான்னு பாருங்கள். இல்லை கொஞ்சம் முக்கால்வாசி ஐஸ் ஆகுது, கால்வாசி மட்டும் ஐஸ் ஆகலை அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு 1/2 டியூப் ஒரு 3 டியூப் ஏற்றினீங்கன்னா இப்போது கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு டியூப் ஏற்றின உடனே நீங்கள் ஃபில்டர் தொட்டு பாருங்கள். ஃபில்டர் தொட்டு பாட்டு ஹீட் நல்லாவே இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் செஞ்ச வேலை ப்ராப்பராக இருக்குது, உங்களுக்கு ஆயில் சோக் எங்கேயுமே இல்லைன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் 2 டியூப் கேஸ் ஏற்றிக்கிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 3 டியூப் கேஸ் ஏற்றிருக்கோம்.
பைப்பில் கூலிங் எப்படி இருக்குன்னு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், 3 to கேஸ் ஏற்றி 1/4 மணி நேரம் ஆச்சு. இப்போ பாருங்கள் எல்லா பக்கமும் ஸ்டார்ட் ஆகாது. Always fight, never quit, do it right, play the game, win it life, have no shame, there's no time, feel the pain, live the grind, I could change, in my mind, pick a lane, commit and climb, the only way to win it life, I never miss, that's fact, taking big swings, put your hand to the bat, put me in the ring, you'll go out in a bag, cause I sing what I mean and I bring it to the mad light, ain't got time to kill, I got time to feel, I took the red pill, I know life's short so I wanna live real, but how's it supposed to